டைட்டானிக் கப்பல் முழுகும்னு அந்த கப்பலை கட்டுறதுக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு புக்கில் எழுதியிருந்தாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 1898ல் மார்கன் ராபர்ட்சன் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் த ரெக் ஆஃப் த டைட்டன்னு ஒரு நாவல் எழுதினார். அந்த புக்குக்கும் 1912 நடந்த டைட்டானிக் டிசாஸ்டருக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸை பார்த்தா நிஜமாவே ஷாக்கிங்காக இருக்கும். முதல் விஷயம், அந்த புக்கில் உள்ள கப்பலோட பேர் டைட்டன், ரியல் லைஃப்பில் முழுகின கப்பலோட பேர் டைட்டானிக். ரெண்டு கப்பலுமே அன்சிங்கபிள்னு தான் நம்பப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, அந்த புக்கில் டைட்டானிக்கோட சைஸ் அண்ட் ஸ்பீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் 90% மேட்ச் ஆகுது. இன்னும் கூட டீப்பாக போனால் அந்த புக்கில் கப்பல் ஏப்ரல் மாதத்தில் ஒரு ராத்திரி நேரம் நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் ஒரு பனிப்பாறை மேலே மோதி முழுகும். ரியல் டைட்டானிக்கும் அதே ஏப்ரல் மாதம் அதே நார்த் அட்லாண்டிக்கில் அதே ராத்திரி தான் பனிப்பாறையில் மோதிச்சு. டைட்டானிக் டிசாஸ்டரில் பெரிய கம்ப்ளைண்ட்டே போதுமான அளவுக்கு லைஃப் போட்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான். அந்த ஆத்தர் 14 வருஷத்துக்கு முன்னாடியே லைஃப் போட்ஸ் இல்லாத காரணத்தால் தான் பாதி பேர் செத்து போனதா எக்ஸாக்டாக எழுதியிருப்பாரு. அந்த புக்கை எழுதின ஆத்தர் கிட்ட இதை பற்றி கேட்டப்போ, எனக்கு மரைன் நாலேஜ் இருக்குது, ஸோ நான் இதெல்லாம் கற்பனை பண்ணி தான் எழுதினேன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.